Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க, பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டையெல்லாம் கடாயில் ஒட்டாத இந்த மாதிரி உதிரியாக வரும். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் கொத்தமல்லி இல்லை, நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.